உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் பார்த்து பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி மரத்தினுடைய வேர், அதனுடைய வேரை நாம் அரைத்து ஒரு சுண்டைக்காய் அளவு 3 வேளை நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே இது அரோசகம் என்று சொல்லக்கூடிய பசியின்மை, குமட்டல், நௌசியா என்று சொல்லுகின்ற நிலை, வாமிட்டிங் என்று சொல்லுகின்ற வாந்தி, இவற்றையெல்லாம் போக்க வல்ல தன்மை உடையதாக இந்த நெல்லி மரத்தினுடைய வேர்பட்டை விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, ஈரலுக்கு பலம் தருகிறது, உஷ்ணத்தை அறவே வெளித்தள்ளக்கூடிய நன்மையை இது பெற்றிருக்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஃபிக்கஸ் ரிலிஜியோசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரச மரம். இந்த அரச இலை கொழுந்து ஒரு பிடி எடுத்து அதை பாலில் இட்டு வேக வைத்து மசித்து தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளையோ அல்லது ஒரு சில நாட்களுக்கு காலையில் மட்டுமோ நாம் வெறுவயிற்றில் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே சீதபேதி, அதோடு கூட குருதி பேதி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமன்றி வெள்ளை போக்கு இவற்றை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக அரசம் விழுது விளங்குகிறது. அது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு தன்மை உடையதாக இருப்பதனாலே நோய் தடுப்பு மருந்தாகவும் அரச இலை கொழுந்து விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, லவ்சோனியா இனெர்மிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது லவ்சோனியா இனெர்மிஸ். அழவனம் என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. கோரண்டா என்று தெலுங்கு பாஷையிலேயும் இரத்த கர்ப்பா என்று வடமொழி பெயரையும் இது பெற்றிருக்கிறது. இது சிவப்பு வண்ணத்தை உடலுக்கு தருவதனாலே இரத்த கர்ப்பம், அதாவது கருவிலே குருதியை பெற்றிருக்கிறது என்கின்ற பொருளிலே இரத்த கர்ப்பா என்று வடமொழி பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை போக்குகிறது. நோய் கிருமிகளை இது எதிர்த்து நிற்கிறது, வலி வீக்கத்தை கரைக்கிறது, அதோடு கூட புண்களை ஆற்றுகிறது என்கின்ற மருத்துவ குணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளாலே ஏற்படுகின்ற அரிப்பு, நமைச்சல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது மேல் மருந்தாகி பயன் தருகிறது. இந்த டீனியா பீடிஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நகைச்சொத்தையை ஏற்படுத்துகின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய மேல் மருந்தாக இது உதவுகிறது. உள்ளே நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இதை சூரணமாகவோ விழுதாகவோ அல்லது கஷாயமாகவோ நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தலைவலியை போக்குகிறது, கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது, மஞ்சள் காமாலையை மறுக்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழ்கிறது, வெள்ளை ஒழுக்கை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக இது விளங்குகிறது, உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. இதை எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வருவதனாலே தலை முடி வளரக்கூடிய ஒரு நல்ல தைலமாக இது நமக்கு பயன் தருகிறது. இந்த அழவனம் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மருதாணி இலைகளை பயன்படுத்தி தலைவலி, வாத குடைச்சல், மேகத்தினால் உண்டாகக்கூடிய சொறி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மருதாணி இலை, பூண்டு பற்கள், மிளகு, பால்.
மருதாணி ஒரு சிறந்த வாதம் அடக்கியாக இருக்கிறதுனால நம்ம வாதத்தினால் உண்டான நோய்களின் தீவிரத்தை குறைப்பதற்கான ஒரு துணை மருந்தாக மருதாணியை பயன்படுத்தலாம். மருதாணியை உள்மருந்தை பயன்படுத்தும் பொழுது மிக குறைந்த அளவில் தான் எடுத்துக்கணும். அதிக அளவு எடுக்கும் பொழுது நமக்கு வாந்தி குமட்டல் உண்டாகும். மருதாணி இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மருந்தை நம்ம கஷாயமாகவும் தயார் பண்ணலாம், அல்லது விழுதாகவும் அரைச்சி மாத்திரைகளாக செய்து நம்ம காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம். மாத்திரைகளை அரைக்கும் பொழுது நம்ம மிளகு சைஸ் அளவுக்கு அந்த மாத்திரைகள் எடுத்துக்கணும். தினமும் காலை மாலைன்னு ஒரு மாத்திரை சாப்பிடலாம். கஷாயமாக எடுக்கும் பொழுது ஒரு பிடி அளவு மருதாணி இலை, அதோட பொடியை நறுக்கின பூண்டு பொடியை நறுக்கிட்டு அதை சேர்க்கணும். அதோட கொஞ்சம் மிளகு பொடி சேர்க்கணும். பூண்டு, மிளகு, மருதாணி இலை இவை மூன்றும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இதோட பால் சேர்த்து வடிகட்டிட்டு இந்த மருந்தை காலை மாலைன்னு இரு வேளையும் 60 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது மேகத்தினால் உண்டாகக்கூடிய சொறி, தோலில் ஏற்படக்கூடிய சொறி, படை போன்ற பிரச்சனைகள் கம்மியாகும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இது ஒரு சிறந்த ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாக செயல்பட்டு ஃபங்கஸ்னால் வரக்கூடிய தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், குறிப்பாக வாதத்தினால் உண்டாகக்கூடிய தலைவலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இந்த மருந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உப்பு அளவை குறைச்சிக்கணும். நம்ம உணவில் உப்பு சேர்க்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லது. மருதாணி இலைகளை நம்ம கை கால் எரிச்சலுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். எரிச்சல் இருக்கும் பொழுது, உடல் எரிச்சலோ அல்லது கை கால் எரிவோ இருக்கும் பொழுது மருதாணி இலைகளை நம்ம எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சிட்டு உள்ளங்காலில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாட்கள் பண்ணும்பொழுதே நமக்கு அந்த எரிச்சல் கம்மியாகும். அதே போல் அம்மை உண்டாகும் பொழுது அம்மை நோயால் கண்களுக்கு எதுவும் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காகவும் உள்ளங்காலில் நம்ம மருதாணி இலையை அரைச்சி அதை பூசிட்டு வரலாம். மருதாணி இலைகளை நம்ம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிறப்புறுப்பில் வரக்கூடிய தொற்றினை போக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது, லுக்கோரியா போன்ற பிரச்சனை அல்லது குனோரியா போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது அவர்கள் மருதாணி ஊறல் நீரோட பால் சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். அதே போல் மருதாணி ஊறல் நீரை வடிகட்டிட்டு அந்த நீரை கொண்டு பிறப்புறுப்பை கழுவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நமைச்சல், கொப்பளங்கள் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். மருதாணி இலைகளை நம்ம கால ஆணிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். மருதாணி இலையோட நம்ம கொஞ்சமாக சுண்ணாம்பு மற்றும் மஞ்சள், விளக்கெண்ணெய் சேர்த்து அரைச்சிட்டு அந்த பற்றை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது காலில் ஏற்படக்கூடிய வெடிப்பு மற்றும் ஆணிக்காலுக்கு நல்ல மருந்தாக செயல்படும். மருதாணி இலை, பூண்டு மற்றும் மிளகு சேர்ந்த இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம். மருதாணி இலை, மிளகு, பூண்டு மற்றும் பசும்பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது தலைவலி, வாத குடைச்சல், மேகத்தினால் உண்டாகக்கூடிய சொறி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தா செயல்படும். அன்பான நேயர்களே, சோனித வாதமெல்லாம் சொல்லாமல் ஏகிவிடும், பேணுவார்க்கு இரத்தமோடு பித்தம் போம் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த மருதோன்றியினுடைய மருத்துவ குணத்தை சொல்லியிருக்கிறார்கள். சோனித வாதம், கருப்பையை பற்றிய வாதங்கள், மாதவிலக்கு பற்றிய குற்றங்கள் அத்துணையும் விளக்கக்கூடிய வல்லமை உடையதாக இந்த மருதோன்றி விளங்குகிறது. அதோடு பேணுவார்க்கு இரத்தமுடன் பித்தம் போம் என்று சொல்லுகின்ற நிலையிலே குருதி ஒழுக்கை இது தடுத்து பித்தம் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை எரிச்சல், காலிலே எரிச்சல், பாதத்திலே எரிச்சல் என்று வருகின்ற நிலையிலே விழுதாக்கி நீர் விட்டு கரைத்து அந்த நீரை எரிச்சல் கண்ட இடத்தின் மேலே தடவி வருகின்ற பொழுது அந்த எரிச்சலை அடக்கக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது. டீனியா பீடிஸ் என்று சொல்லக்கூடிய நகைச்சொத்தையை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய தன்மையை இந்த மருதாணி பெற்றிருக்கிறது. இந்த மருதாணியை நம் பழைய அமுது நீரோடு ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து அன்றாடம் காலையிலே பருகுவதனாலே இந்த வெள்ளைப்போக்கு என்பது விட்டு போகிறது. இந்த மருதாணியை அரைத்து கைகளுக்கு வண்ணம் உண்டாக்குவதற்காக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த நேரத்திலே வெறும் மருதாணியோடு சிறிது லவங்கம் சேர்த்து அரைத்து நகங்களுக்கு வைத்திருந்து கழுவுவதனாலே அந்த குளிர்ச்சி என்பது நம்மை தொடாமல் விட்டு போகும். அதே போல் இந்த மருதாணி எண்ணெய் நாம் தயாரிக்கின்ற நிலையிலே
அதனோடு சிறிது லவங்க பொடியும் சேர்த்து காய்ச்சி தலைக்கு தடவுவதனாலே சிலருக்கு தலைவலி தலைபாரம் ஏற்படுவது என்கின்ற நிலையிலே இருந்து இது விடுதலை தரும் என்பதையும் இங்கே நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நம் அழகுக்கு பயன்படுத்துகின்ற மருதாணி எவ்வளவு மருத்துவ குணங்களை உடையது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.